வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். புதுச்சேரியில புசி தெருல, புசி வீதியில ஜெயராணி பள்ளிக்கூடம்னு ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. இருக்கு. நடந்துன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேல நடந்து கொண்டிருக்கிற பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்த இப்போ இழுத்து மூட முயற்சிக்குது. அந்த நிர்வாகத்தினர், அந்த பள்ளிக்கூடத்தோடைய ஸ்தாபகத்தினர். நான் என்ன சொல்லுறேன்னா, அந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அந்த பழமை மாறாத அந்த பள்ளிக்கூடம் ஜெயராணி பள்ளிக்கூடம். அந்த ஜெயராணி ஸ்கூல் ஒரு புதுச்சேரியின் காலங்காலமாக உள்ள அடையாளம். அது தொடர்ந்து இருக்க வேண்டும். அதுக்கு புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை மூடாத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும். இதை ரங்கசாமி செய்ய வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கி விஜய் கட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் பெரிய அளவில் போயிட்டார். அந்த புசி தொகுதியோடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யார், புசி ஆனந்த். அவர் இப்போ அங்கே ஆனந்த்ன்ற பேரில் பொதுச் செயலாளராக தமிழக வெற்றிக் கழகத்தில் தமிழ்நாடு அரசியலிலும் புதுச்சேரி அரசியலிலும் பங்கேற்கிறார். அவர் என்ன செய்யணும், அவர் சொந்த பணத்திலேயே அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு உதவி செய்யணும். அதில் அவர் விஜய்கிட்ட சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை எந்த சூழ்நிலையும் மூடாத அளவுக்கு உதவி செஞ்சு அந்த பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்துவதற்கும் அதை பராமரிப்பதற்கும் வழி செய்யணும். அதே மாதிரி அங்கே முன்னாள் பள்ளி மாணவர்களும் அந்த பள்ளிக்கூடத்தை மூடாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு கல்வி ஸ்தாபனத்தை மூடுவது சாதாரண இது கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்கவும் கூடாது. அந்த ஸ்தாபனம் தொடர்ந்து இயங்க வேண்டும். அந்த பாரம்பரியம் மிக்க ஒரு ஸ்தாபனம் தொடர்ந்து நீடிக்கப்பட வேண்டும். ஜெயராணி பள்ளிக்கூடத்துடைய முன்னாள் மாணவர்களும் முன் வர வேண்டும். அவங்களால முடிந்த தொகையை கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு வழி செய்ய வேண்டும்.